பூஜை அறை டிப்ஸ் நாமும் கொஞ்சம் செய்து பார்ப்போமா? வாங்கள் பார்க்கலாம். பூ தொடுக்க பயன்படுத்தும் நூல், நார் போன்றவற்றை காலி சோப்பு உரை, காலி ஊதுபத்தி அட்டை பெட்டிகளில் வைத்தால் வாசனை இல்லாத பூக்களை தொடுத்தாலும் நாரோடு சேர்ந்து பூவும் மணக்கும். ரோஜா, சாமந்தி பூக்களை வாங்கும்போது சில பூக்கள் காம்பில்லாமல் இருக்கலாம். எரிந்த ஊதுபத்தி குச்சியை அதன் நடுவில் சொருகி அப்படத்திற்கு வைக்கலாம். பெரிய அகல் விளக்குகள் 4-5 வாங்கி வைத்தால் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்க, தசாங்கம், சாம்பிராணி, கூம்பு ஏற்ற கையை சுட்டு கொள்ளாமல் கற்பூர ஆராத்தி காண்பிக்க என விதவிதமாய் பயன்படுத்தலாம். எலுமிச்சம்பழம் பிழியும் கருவியில் அரிசி மாவை போட்டு தரையில் தட்ட ஒரே மாதிரியான அழகிய சிறு கோலங்களை பூஜை அறையில் போடலாம். டீ, காபி வைக்கும் கோஸ்டர்களின் மேல் அகல் விளக்கை ஏற்றி வைத்தால் தரையில் எண்ணெய் கரை படாமல் இருக்கும். கற்பூரத்தோடு மிளகு சேர்த்து வைத்தால் கற்பூரம் கரையாமல் இருக்கும். மயிலிறகை பூஜை அறையில் ஒட்டினால் பள்ளி தொல்லை இருக்காது. மேலும் தேவதைகளை ஆகர்ஷணம் செய்யும் சக்தி மயிலிறகிற்கு உண்டு. பூஜை அறை விளக்கை எண்ணெய் இல்லாமல் தானாகவே அணையவிடக்கூடாது. பூஜை முடிந்த பின் சிறிது நேரம் கழித்து பெண்கள் மலர் கொண்டு விளக்கை அணைக்கலாம். மணமுள்ள பூக்களால் பூஜை செய்தால் அடுத்த நாள் அந்த மலர்களை வீணாக்காமல் காய வைத்து சீயக்காயோடு சேர்த்து அரைத்தால் மணமுள்ள சீயக்காய் தயாராகிவிடும். மழை நாட்களில் பூஜை அறை தீபமேற்றும் தீப்பெட்டி நமுத்து போகாமல் இருக்க அதனுள் 4 அரிசி மணிகளை போட்டு வைக்கவும். பூஜை அறையின் கதவுகளில் சிறு சிறு மணிகளை கட்டி வைத்தால் திறக்கும் போதும் மூடும் போதும் இனிமையான மணியோசையை நற்சகுனமாக கேட்டு மகிழலாம். ஓம் நம சிவாய.